அனைவருக்கும் தமிழ் மனதி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். இப்போ கண் வழியா பார்த்துட்டோம். அது மாதிரி 5 பொருட்களை நம்மளை சுற்றி உள்ளத பொருட்களை நீங்க பார்த்து உங்களை உள்வாங்குங்க. அப்போ அந்த நிகழ்வு நீங்க உள்வாங்கி அதை ரசிக்கும் போது நீங்க நிகழ்காலத்துல வாழ்றீங்க, அந்த மொமெண்ட்ல வாழ்றீங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கங்க, நம்மள நிகழ்காலத்துல வாழ்றதுக்காக நம்ம என்னென்ன விடையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 விடயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க, தொட்டு உணருங்க அந்த விஷயத்த. இது ரொம்ப முக்கியம். முதல்ல இதை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜியை உங்களோட சக்தி மையத்தை உங்களுக்காக நீங்க உபயோகப்படுத்துற அளவு ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்காக அதை பயன்பட வச்சுக்கோங்க. அந்த அந்த எனர்ஜியெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம திருப்பி அதை புதுப்பிக்கணும். புதுப்பிக்கிறதுனா எப்படி? இந்த மாதிரி 5 புலன்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த எனர்ஜியை நம்ம அது இப்போ நான் இதை சென்ஸ் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இந்த வழியில நம்ம எந்த இதையும் கலக்காம வேற கான்சியஸ் இல்லாம அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மட்டும் கவனிங்க. அந்த கவனிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அந்த கவனிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி பண்ணணும். சரியா? இதுதான் நான் அதை சொல்ல வந்தேன். திருப்பி இன்னொரு காணொளியில நிகழ்காலத்துல எப்படி எல்லாம் நம்ம புது முறைகளை கண்டுபிடிச்சு நம்மளுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கிறது நமக்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறொரு காணொளியில பார்க்கலாம். நன்றி.